ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரவணன். நம்ம எல்லாருக்குமே இப்போ கோவிட்-19 கொரோனா இஷ்யூ எல்லாத்துக்குமே தெரியும். இந்த டைம்ல வந்துட்டு ரொம்ப தேவைப்படுற ஒரு அத்தியாவசிய பொருள் என்ன அப்படின்னா மாஸ்க். அந்த ஃபேஸ் மாஸ்க் வந்துட்டு இவங்க கொண்டு வந்திருக்காங்க. உமனுக்கு மென்க்கு ரெண்டு பேத்துக்குமே எக்ஸ்க்ளூசிவா ஒவ்வொரு பேக்லயும் 2 மாஸ்க் இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராடக்ட் ஜூன் மந்த்ல இருந்து இப்ப இந்த ரைட் நவ் இந்த மந்த்ல இருந்து அவைலபிளா இருக்கும். ஹேண்ட் வாஷ் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஹேண்ட் வாஷ் ஒவ்வொரு டைமும் நம்ம டப்பா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப இந்த ரீஃபில் பேக்கே அவைலபிள். நம்ம ஒரு டைம் டப்பா வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த ரீஃபில் பேக் வாங்கி நம்ம திரும்ப ரீஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அஷ்யூர் நைட் ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸ். எப்படி நம்ம மூளைக்கு ரூம் ஸ்ப்ரே அடிக்கிறோம், அதே மாதிரி டிஸ்இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா அதுல ஸ்பிராக்ரன்ஸும் இருக்கும், அதாவது அதுல நறுமணமும் இருக்கும், பிளஸ் நம்ம மூளை முடுக்குல இருக்கிற அந்த கிருமிகளை எல்லாம் அழிக்கிறதுக்கும் இருக்கு. அப்புறம் ஹேண்ட் கிளீனிங் ஜெல், அதாவது இப்ப ஹேண்ட் சானிடைசர்னு சொல்றாங்க இல்லையா, நம்ம ஆல்கஹால் கலந்தா நம்ம வெளியே எங்கேயாவது போகும்போது, ஹாஸ்பிட்டல் போகும்போது கையில நம்ம ஒரு சொட்டு விடுவாங்க, நம்ம கையில தேய்க்கிறோம் இல்லையா, அந்த இது கொண்டு வந்திருக்காங்க. அப்புறமேட்டு ஜெம் ப்ரொடக்ஷன் சோப்பு கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி வெஸ்டேஜ்ல 3 சோப்பு இருக்கு, பிளஸ் 4வது சோப்பா ஜேம் ப்ரொடக்ஷன் சோப் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, வெஸ்டேஜ் எந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்க கம்பெனியை மாத்துறாங்க. அதாவது அந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல என்ன ட்ரெண்டிங்ல இருக்கோ, என்ன பொருள் மக்களுக்கு தேவைப்படுதோ அந்த பொருளை உற்பத்தி பண்ற அளவுக்கு கம்பெனி அப் டு டேட்ல இருக்காங்க. இப்ப இந்த பொருட்கள் எல்லாம் வெளியே ரொம்ப வேகமா ரொம்ப அத்தியாவசியமா தேவைப்படுது, எல்லாருமே வாங்குறாங்க. அப்ப இந்த பொருள் வெஸ்டேஜ்ல வந்துருச்சு. இப்ப வெஸ்டேஜ்ல மக்கள் வாங்குறதுக்கு இந்த பொருளும் அவைலபிளா இருக்கு, நம்மளும் வாங்குறோம். அடுத்து முக்கியமான டாபிக், நான் இதை பத்தி ஆல்ரெடி ஒரு மீட்டிங்ல சொல்லியிருந்தேன். வெஸ்டேஜ்ல இன்ஜின் ஆயில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்ஜின் பைக்ல அந்த இன்ஜின் மைலேஜ், அந்த இன்ஜினோட லைஃப் வரத்துக்கு இன்ஜின் ஆயில் வரப்போகுது. ஏன்னா எத்தனையோ டெக்னாலஜிஸ் இருக்கு, கரண்ட்ல ஓடுற பைக்கு கார்லாம் வந்துருச்சு. ஏன்னா இதெல்லாம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே வர வேண்டிய டெக்னாலஜி, பட் இத்தனை நாள் எதையோ தடுத்தாங்க, பட் ஏதோ வந்துருச்சு. அதே மாதிரி தான் இன்ஜின் ஆயிலையும் நிறைய டெக்னாலஜி இருக்கு, அதெல்லாம் வெளியே விடாம எத்தனையோ இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம கம்பெனி அதை ஃபர்ஸ்ட் டைம் வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இன்ஜின் ஆயில் பைக்குக்கும் சரி காருக்கும் சரி, இதை யூஸ் பண்ணும்போது இன்ஜினோட லைஃபும் வரும், பிளஸ் மைலேஜும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது ஜூன் 18ஆம் தேதியில இருந்து அவைலபிள் இருக்கும். ஜூன் 18ஆம் தேதியில இருந்து ஆன்லைன்ல எல்லா ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கும். அடுத்து வெஸ்டேஜ்ல புதுசா ஒரு கேட்டகரி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் டென்ட் அஷ்யூர், நிறைய கேட்டகரியில ப்ராடக்ட்ஸ் இருக்கு, உங்க எல்லாத்துக்கும் தெரியும். மிஸ்டர் ஆஃப் மிலான், அப்புறமேட்டு அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு இல்லையா, அதே மாதிரி புதுசா ஒரு கேட்டகரி கொண்டு வந்திருக்காங்க. அதோட பேர் அஷ்யூர் நேச்சுரல் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்னன்னா டே கிரீம், ஸ்லீப்பிங் மாஸ்க், அப்புறமேட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு, பாடி வாஷ், அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எப்ப இருந்து அவைலபிள்னா ஜூலைல இருந்து இந்த கேட்டகரியில இருக்கிற எல்லா பொருளுமே எல்லா ஸ்டோர்லயும் கிடைக்கும், ஆன்லைன்லயும் கிடைக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்ம சொல்லியிருந்த மாதிரி தான். ப்ராடக்ட் வெஸ்டேஜ்ல இருக்கிற ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப ஜென்யூன் ப்ராடக்ட். பீட்டாஸ் இந்த வெஸ்டேஜ் அஷ்யூர் நேச்சுரல் கேட்டகரியில வர ப்ராடக்ட்ஸும் எல்லா விதமான சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. நேச்சுரல் ப்ராடக்ட், வித்தவுட் கெமிக்கல், எல்லாமே வெஜிடேரியன், ஓகேங்களா. எந்த ஒரு நான்வெஜ், அந்த ஸ்கின் கொழுப்பு அதெல்லாம் ஆட் பண்ணி பண்ணது கிடையாது. நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாருமே வாங்கி பயன்படுத்தலாம். இதுதான் வெஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு யூனிக். ஏன்னா பொருள் நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வெஸ்டேஜ் வளர்ந்துருக்கு. பொருள் நல்லா இல்லாம இன்கம் எவ்வளவுதான் கொடுத்தாலும் பொருள் நல்லா இல்லை அப்படின்னா கம்பெனி வளராது, உங்க எல்லாத்துக்குமே தெரியும். பொருள் நல்லா இருக்கிறதுனால தான் நானும் இந்த பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் யாருமே நெகட்டிவா சொன்னது கிடையாது, பொருள் நல்லா இல்லைன்னு சொன்னது கிடையாது. அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் எங்க கேட்டாலும் அந்த வார்த்தை வருது. அதுதான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கு. பொருள் எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்னு உங்களுக்கும் கண்டிப்பா தெரியும். நீங்க யூஸ் பண்றீங்க, உங்களுக்கும் பொருள் எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்னு தெரியும். அந்த பொருள் அப்படிங்கிறது நம்ம எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது, குவாலிட்டியில எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. அதே மாதிரி எனர்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியில ஸ்நாக்ஸ், புரோட்டீன் ஸ்நாக்ஸ் வருது. உங்க எல்லாத்துக்குமே தெரியும் வெஸ்டேஜ் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ரோபோட் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. அதாவது எல்லாமே சிஸ்டமேட்டிக், ஓகேங்களா. எல்லாமே ஆன்லைன், எல்லாமே சிஸ்டமேட்டிக் தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெக்னாலஜி எல்லாமே சிஸ்டமேட்டிக். அவங்க சிஸ்டமேட்டிக்கா மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி ரொபோட்டிக் சிஸ்டம் வச்சிருக்காங்க. 35% growth ஆமா ஆன்லைன்ல. 35% மொத்த சேல்ஸ்ல, அதாவது 100 கோடி ரூபாய் சேல்ஸ் நடக்குதுன்னா 35 கோடி ரூபாய் ஆன்லைன்ல மட்டுமே சேல்ஸ் ஆயிருக்காமா. 100% எல்லாருமே ஆன்லைன்லயே ஜாயின் பண்றாங்க, எல்லாருமே ஆன்லைன் ஜாயின் பண்றாங்க. ஒரு நாளைக்கு வெஸ்டேஜ்ல இந்த லாக்டவுன் பீரியட்ல கூட 6000 பேர் ஜாயின் பண்றாங்களாமா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 6000 பேர். நம்ம டீம்ல எனக்கு கீழே மட்டுமே ஆவரேஜா ஒரு நாளைக்கு 30 பேர் ஜாயின் பண்றாங்க. 30 பேர் ஜாயின் பண்றாங்க. நீங்க ஒவ்வொரு மீட்டிங்லயும் என்னோட டீம் ஸ்ட்ரென்த் ஓபன் பண்ணி காமிப்பேன். என்னைக்காவது பார்த்த கவுண்டே நீங்க பாக்குறீங்களா? ஒவ்வொரு டைம் மினிமம் ஒரு 40-50 பேர் அதிகமா ஆட் ஆயிடுறாங்க. 2 நாளைக்கு ஒரு டைம் 40-50 பேர் அதிகமா ஆட் ஆயிடுறாங்க. என்னோட ஆவரேஜா சொல்றேன், ஆவரேஜா 30 பேர்
30 பேர் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஆட் ஆகுறாங்க. அப்ப பாத்துக்கோங்க, அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் டீம் வேற யாருமே பண்ணல. வெளியே எல்லா மக்களும் ரெடியா இருக்காங்க. நம்ம இந்த பிளானை கரெக்டா அவங்களுக்கு புரிய வச்சோம் அப்படின்னா நம்ம டீம்ல ஜாயின் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நார்த் இந்தியால அத்தனை பேர் ஜாயின் பண்றாங்கன்னா அத்தனை பேருக்கு அந்த பிளான் புரியுது, அவங்கள்ட்ட புரிய வைக்கிறாங்க. வெஸ்டேஜ்ல வந்துட்டு எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. வெஸ்டேஜோட ஆன்லைன் போர்ட்டல் இருக்கு இல்லையா, ஆன்லைன் போர்ட்டலை இன்னும் அட்வான்ஸா கொண்டு வராங்களாமா. அதாவது நமக்கு கீழே வந்துட்டு எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எத்தனை ஷார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு, நமக்கு கீழே ஜாயின் பண்ணவங்களோட பாயிண்ட்ஸ் முதற்கொண்டு நாம செக் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அப்புறமேட்டு ஆப், வெஸ்டேஜோட ஆப் வந்துட்டு நிறைய அட்வான்ஸா கொண்டு வந்திருக்காங்களாம், நிறைய அட்வான்ஸா சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அப்டேட் வந்து சீக்கிரமா இன்னும் ஒரு 2 டேஸ்க்குள்ள அப்டேட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்டேட் ஆப்ல. அதே மாதிரி இன்னொரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. வெஸ்டேஜோட பெஸ்ட் டீல் ஸ்டோர் வந்துட்டு இந்தியா ஃபுல்லா 1000+ ஸ்டோர்ஸ் வந்து வரப்போதாமா. அதே மாதிரி பெஸ்ட் டீல் அப்ளிகேஷன்லயும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய அப்டேட், நிறைய கம்ப்ளீட்டா லுக்கவே மாத்திருக்காங்களாமா. பெஸ்ட் டீலோட அப்ளிகேஷனோட லுக் கம்ப்ளீட்டா மாத்திருக்காங்களாமா. அந்த அப்டேட் வந்து இன்னும் 2 டேஸ்ல வந்துரும் சொல்லியிருக்காங்க. ஆஃபர், பெஸ்ட் டீல் ஆஃபர் ஒன்னு சொல்லியிருக்காங்க. 16 டேஸ், அதாவது ஜூன் 2ஆம் தேதியில இருந்து 17ஆம் தேதி வரைக்கும் வந்துட்டு 16 டேஸ் வந்துட்டு ஆனிவர்சரி ஆஃபர் கொடுத்திருக்காங்க. 1000 ரூபாயில இருந்து 2500 ரூபாய் வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணோம்னா 10 PV, நார்மலா கிடைக்கிற PV இல்லாம இன்னும் 10 PV எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அது மாதிரி 5000க்கு மேல பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா 40 PV எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்து பெஸ்ட் டீல்ல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பெஸ்ட் டீல்ல இன்னொரு ஆஃபர் பாருங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்குறோம்ல, அந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஜெல், அது இதுன்னு A to Z எல்லா பொருளுமே, சுகரு, பருப்பு, உளுந்த பருப்பு, பாசிப்பயிறு, இது மட்டும் ஆட்டா, மைதா மாவு, கோதுமை மாவு எல்லாமே வாங்குறோம்ல, பக்கத்துல இருக்கிற கடையில வாங்கிட்டு இருக்கோம். மாசமான 1000 2000 வாங்குறோம். ஒரு 10 ரூபாய்க்கு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ், ஏதாவது ஒரு 10 ரூபா மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஏதாவது கொடுத்துருப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வெஸ்டேஜ் வந்து கொடுக்குறாங்க பாருங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கினோம்னா 1000 ரூபாயில இருந்து 1999 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா 65 ரூபா பொருள் உள்ள இந்த பொருள்லாம் இதுல இருந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கிக்கலாம். 2000 ரூபாயில இருந்து 3500 ரூபாய்க்குள்ள பர்ச்சேஸ் பண்ணோம்னா 120 ரூபா பொருள் உள்ள ஏதாவது ஒரு பொருள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி 3500 ரூபாயில இருந்து 4950 ரூபா பர்ச்சேஸ் பண்ணோம்னா 199 ரூபா, இந்த மாதிரி 199 ரூபா ஒருத்துள்ள இந்த பொருள்ல இருந்து ஏதாவது ஒரு பொருள் ஃப்ரீயா வாங்கிக்கலாம். 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணோம்னா 519 ரூபா ஒருத்துள்ள இதுல ஏதாவது ஒரு பொருள் ஃப்ரீயா வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஆஃபர், இந்த மாதிரி ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ், இதே பொருளை தான் நம்ம வேற கடையில வாங்குறோம். கரெக்ட்டுங்களா? வெஸ்டேஜ்ல இருக்கிற பொருள் இல்லாத மற்ற பொருள்லாம், இந்த பொருள் எல்லாம் வேற ஒரு கடையில, சூப்பர் மார்க்கெட்ல, ஆன்லைன்ல, மளிகை கடையில வாங்கிட்டு தானே இருக்கோம். ஏதாவது ஒரு ரூபாய்க்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணிட்டு மற்ற பொருள் எதா இருந்தாலும் வெஸ்டேஜ்ல தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான டாபிக் இதுதான். வந்து ரொம்ப என்னை வந்துட்டு பெரிய எக்ஸைட்மெண்ட். இந்த இது வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு 7 விதமான வருமானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. 7 விதமான வருமான வாய்ப்பு வெஸ்டேஜ்ல இருந்தது. இப்ப வந்து 9 விதமான வருமான வாய்ப்பா மாத்திருக்காங்க. 9 டைப் ஆஃப் இன்கம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் வந்துட்டு ரீட்டைல் ப்ராஃபிட். அதேதான் 10ல இருந்து 20% விலை கம்மியா கொடுப்பாங்க, MRP ரேட். அதுல எந்த சேஞ்சுமே இல்ல. பர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து பாத்தீங்கன்னா 20% அச்சீவ் பண்ணாதான் பிரான்ஸ் டைரக்டர் அப்படின்றத 11% அச்சீவ் பண்ணாவே பிரான்ஸ் டைரக்டர். எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் பாருங்க. 11% அச்சீவ் பண்ணாவே பிரான்ஸ் டைரக்டர். நாம வந்துட்டு 11% அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரான்ஸ் டைரக்டர் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து பிரான்ஸ் டைரக்டர் 11% லெவல்ல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் இது வரும். 4% கம்பெனியோட டேர்ன் ஓவர்ல இருந்து இன்கம் வருது. நாம 11% அச்சீவ் பண்ணிட்டோம்னாவே இந்த இன்கம்க்கு எலிஜிபிள். நமக்கு கீழே ஒருத்தர் 11% அச்சீவ் பண்ணிட்டாருன்னா நாம வந்து சில்வர் டைரக்டர். நமக்கு வந்து அந்த பிரான்ஸ் டைரக்டர் அந்த 4% கமிஷன் கம்பெனி டேர்ன் ஓவர் அது நமக்கு வராது. அந்த 11% இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும். அப்ப 11% நம்ம ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். அச்சீவ் பண்ணிட்டாவே 4% கம்பெனியோட ராயல்டி இன்கம் வருது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்னு. நமக்கு கீழே ஒருத்தர் 11% அச்சீவ் பண்ணிட்டாங்க, நம்ம சில்வர் டைரக்டர். அப்ப பிசினஸ் பில்டிங் போனஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிசினஸ் பில்டிங் போனஸ் 14%. கம்பெனியோட டேர்ன் ஓவர்ல இருந்து 14%. ஆல்ரெடி டைரக்டர் போனஸ் ஒன்னு இருந்தது இல்லையா, அந்த நேம மாத்தி பிசினஸ் பில்டிங் போனஸ் அப்படின்னு மாத்திருக்காங்க. 14% வந்துட்டு சில்வர் டைரக்டர் அண்ட் எபோ இருக்கிறவங்க அத்தனை பேத்துக்குமே இது வரும். அடுத்து கம்பெனியோ லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ், LOB, ஆல்ரெடி எவ்வளவு பர்சன்டேஜ்ல இருந்து 15% இருந்தது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 15% இருந்த லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ 16% மாத்திருக்காங்க. இன்னொரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து டிராவல் ஃபண்ட் 3% இருந்தது, 5% மாத்திருக்காங்க. 5% டிராவல் ஃபண்ட் மாத்திருக்காங்க. அதே மாதிரி கார் ஃபண்ட் 5%, அது ரிமைன்ஸ் சேம். அடுத்து ஹவுஸ் ஃபண்ட் 3% ரிமைன் சேம். இன்னொன்னு எலைட் கிளப் போனஸ், அதாவது டபுள் கிரவுன் டைரக்டருக்கும் டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர் இந்த லெவல்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் 2% இன்கம். 2% கம்பெனியோட டேர்ன் ஓவர்ல இருந்து 2% வந்து அந்த இதுக்கு ஒதுக்கிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு 9 வேஸ் ஆஃப் இன்கம் கொடுத்திருக்காங்க. எல்லாராலையுமே இதுல அச்சீவ் பண்ண முடியும். எல்லாருமே 11% அச்சீவ் பண்ண முடியாதா? 11% அச்சீவ் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிட்டு இருந்தது? பர்ஃபார்மன்ஸ் போனஸ் மட்டும் தான் கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப பர்ஃபார்மன்ஸ் போனஸோட சேர்த்து நமக்கு
பிரான்ஸ் டைரக்டர் போனஸ் கிடைக்க போகுது கம்பெனில இருந்து 4% 100 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் அப்படின்னா 4 கோடி ரூபாய் எடுத்து அந்த மாசம் 11% அச்சீவ் பண்ண அத்தனை பேத்துக்கு தராங்க. நாம எப்படி ஈஸியா 11% அச்சீவ் பண்றோமோ அதே மாதிரி நமக்கு கீழே ஒருத்தர் அச்சீவ் பண்ணுவாரா மாட்டாரா? அப்ப அச்சீவ் பண்ணாருன்னா நாம வந்துட்டு சில்வர் டைரக்டர் நமக்கு 14% இன்கம் வரும். நமக்கு கீழே ஒருத்தர் 11% அச்சீவ் பண்ணவர் அவரோட லைன்ல 5625 பிவிக்கு மேல நடந்துச்சுன்னா நமக்கு லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ் நம்மளோட இன்கம் மினிமம் 30,000 இல்லைன்னா 40,000க்கு மேல நம்மளோட இன்கம் இருக்கும். இந்த 11% நம்ம அச்சீவ் பண்றோம் இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மாத்திருக்காங்க. 1ல இருந்து 599 பிவிக்குள்ள இருந்தோம் அப்படின்னா நமக்கு 5%. ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருந்தது? 1ல இருந்து 499, இப்ப வந்து 1ல இருந்து 599 தான் மாத்திருக்காங்க. அடுத்து 8% மூவ் ஆகணும் அப்படின்னா 600 பாயிண்ட்ஸ்ல இருந்து 2399 பிவிக்குள்ள இருந்தோம் அப்படின்னா நம்ம 8%. 2400ல இருந்து 5499க்குள்ள இருந்தோம்னா 10%. இந்த 10% ஒண்ணு புதுசா கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்து 5500 பிவிக்கு மேல போயிட்டோம் அப்படின்னாவே நம்ம 11% பிரான்ஸ் டைரக்டர் கம்பெனியோட பிரான்ஸ் டைரக்டர் நமக்கு லீடர்ஷிப் போனஸ் அதாவது கம்பெனியோட ராயல்டி இன்கம் நமக்கு வர ஸ்டார்ட் ஆயிரும். நாம எப்படி இதை வந்து ஈஸியா அச்சீவ் பண்றோமோ அதே மாதிரி நமக்கு கீழே இருக்கிறவங்களும் ஈஸியா அச்சீவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 கான்செப்ட் இருக்கு. நாம வந்துட்டு ஒரே மாசத்துல வந்து 200 அதாவது 5% நம்ம 5%ல இருக்கோம். 8% மூவ் ஆகிறதுக்கு ஒரே மாசத்துல வந்துட்டு 288 பிவி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம 8% மூவ் ஆயிருவோம். அதே மாதிரி டைரக்டர் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு 7500 பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருந்தது. இப்ப வந்துட்டு வெறும் 4500 பாயிண்ட்ஸ் எவ்வளவு குறைச்சிருக்காங்கன்னு பாருங்க. வெறும் 4500 பிவி எடுத்துட்டோம்னாவே நம்ம டைரக்டா ஃபாஸ்ட் ட்ராக் டைரக்டர் ஆயிடலாம். நம்ம வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்துட்டு 5500 பாயிண்ட்ஸ் எடுக்க வேண்டியது கிடையாது. வெறும் 4500 பாயிண்ட்ஸ் ஒரே மாசத்துல எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரே மாசம் அப்படின்னா ஜாயின் பண்ண உடனே அதே மாசத்துல 4500 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம்னாவே நம்ம வந்துட்டு கம்பெனியோட ராயல்டி இன்கம் நமக்கு வந்துடும் 11%க்கு நம்ம மூவ் ஆயிருவோம். கார் ஃபண்ட் ஹவுஸ் ஃபண்டுக்கு மட்டும் வந்துட்டு இவ்வளவுதான் லிமிட் அப்படின்னு இருக்கு. இப்ப வந்துட்டு 1 கோடி ரூபாய் இன்கம் பண்றாரு நம்ம ஆர்எஸ் ராஜன் சார் வந்துட்டு 17 லட்சம் ரூபாய் இன்கம் பண்றாரு இல்லையா, அவருக்கு கார் ஃபண்டும் ஹவுஸ் ஃபண்டும் வந்துட்டு 80,000, ஹவுஸ் ஃபண்ட் வந்து 1 லட்சம் தான் வரும். இப்ப வந்துட்டு கார் ஃபண்ட் மாசம் வந்து 80,000 வந்துச்சுன்னா அந்த 80,000 ரூபாய் இஎம்ஐ கட்டலாம். 80,000 ரூபாய் இஎம்ஐ கட்டி எவ்வளவு பெரிய லக்ஸூரியஸ் கார் எடுக்கலாம்னு பாருங்க. மாசம் 80,000 ரூபாய் நமக்கு வந்துகிட்டே இருக்கு, லைஃப் டைம் ஃபுல்லா வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி ஹவுஸ் ஃபண்ட் மாசமான 1 லட்சம் ரூபாய் நமக்கு மாசம் வந்துட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய வீடு கட்டலாம், இஎம்ஐ போட்டு எவ்வளவு பெரிய வீடு கட்டலாம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எலைட் கிளப் ஃபண்ட் டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டருக்கும் டபுள் கிரவுன் டைரக்டருக்கும் வந்துட்டு இந்த மாசமான 20 lakhs இந்த ஸ்லாப்ல இருந்து மட்டும் போகும். எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு பாருங்க. நமக்கு கீழே 6 பேர் ABCDEFன்னு சொல்லிட்டு 6 பேர் 20% அச்சீவ் பண்ணா நம்ம வந்துட்டு கிரவுன் டைரக்டர் 20% இல்ல 11%, 20% வந்து 11% மாத்திட்டாங்க. 6 லெக்ல 5500 பிவியை தாண்டாங்கன்னா நம்மளோட பொசிஷன் கிரவுன் டைரக்டர். இந்த 7 மாசம் இந்த ஆஃபர் இருக்கு பாருங்க. ஜூன் 2020ல இருந்து டிசம்பர் 2020 வரைக்கும் இருக்குது இந்த ஆஃபர். மக்களே கொஞ்சம் வந்துட்டு யோசிங்க. நாம வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல வேலைக்கு போற இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம என்னோட பரம்பரையில யாருமே கார் வாங்கினது கிடையாது. நான் கார் வாங்குவேன். இன்னும் அடுத்த வருஷம் நான் கார் வாங்குவேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2021ல கார் வாங்குவேன். இந்த வெஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி நான் எடுக்கல அப்படின்னா நான் கார் வாங்க மாட்டேன். எனக்கு கார் வாங்குறதுக்கு எங்கேயுமே வாய்ப்பு கிடையாது. ஆனா அடுத்த வருஷம் நான் கார் வாங்கியிருப்பேன். அது எல்லாமே நீங்க குரூப்ல இருக்கீங்க, நீங்க பார்க்க தான் போறீங்க. என் பரம்பரையிலேயே கார் வாங்கல யாரும். என் பரம்பரையிலேயே யாருமே வந்து டூர் போனது கிடையாது, வெளிநாட்டுல டூர் போனது கிடையாது. ஓகேங்களா? நான் டூர் போறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தானே உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நான் இருக்கனா இல்லையா? நான் ஹெல்ப் பண்றதுக்கு நான் இங்க இருக்கனா இல்லையா? கம்பெனியோட அப்டேட் எல்லாமே புரிஞ்சிருக்கும். வெறும் 5500 பிவி அச்சீவ் பண்ணா நம்ம 11% நம்ம பிரான்ஸ் டைரக்டர் கம்பெனியோட ராயல்டி இன்கம், கம்பெனியோட டேர்ன் ஓவர்ல இருந்து நமக்கு இன்கம் வர ஆரம்பிச்சிடும். யாருமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. குரூப்ல போடுற வாய்ஸ் எல்லாம் கேளுங்க. உங்களுக்காக தான் அந்த வாய்ஸ் போடுறோம். மிஸ் பண்ணாம இந்த வெஸ்டேஜ்ல எப்படி சக்சஸ் பண்றது அப்படிங்கறத யோசிச்சு பிளான் பண்ணி நம்ம மீட்டிங்ஸை பயன்படுத்தி டெவலப் ஆகுங்க. விஷ் யூ வெல். தேங்க்யூ சோ மச்.